ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வாழைக்காய் கட்லெட். இந்த வாழைக்காய் வச்சு செய்கிற கட்லெட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாழைக்காய் கட்லெட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 5 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். இது சின்ன சைஸ் வாழைக்காய் தான். ஒரு 5 எடுத்துருக்கிறேன். இதோட காம்பையும் நுனியையும் கட் பண்ணிவிட்டு இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண வாழைக்காவை குக்கரில் சேர்த்துட்டு இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சுக்கலாம். குக்கரில் நல்ல ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு. இதோட தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம். எல்லா வாழைக்காயிலையும் தோலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். மிக்சிங் பவுல் சேர்த்துட்டு இதை நல்லா கையாலேயே பிசைஞ்சு கொடுத்துடலாம். இது நல்லா வெந்திருக்கிறதுனால ஈஸியாக பிசைஞ்சு எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பொடியாக நறுக்கின வெங்காயம் சின்ன சைஸ் 1, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். நான் இஞ்சியும் பூண்டையும் 1-2 இடித்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட கடலை மாவு 1/4 கப், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். வாழைக்காய் வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் கன்சிஸ்டன்சி கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக கட்லெட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன சைஸ் உருண்டையை எடுத்து இப்படி கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கட்லெட் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். கட்லெட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட்லெட்டை சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் 2 பக்கமுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான வாழைக்காய் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாழைக்காய் இருந்தால் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக கட்லெட் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.